குதுப்பினாரை கட்டத் தொடங்கியவர். ஒற்றற்படை பார்த்திருப்போம். சம்பந்தமா அலாவுதீன் கில்ஜி ஒரு ஒற்றற்படை ஒன்று வச்சிருப்பார். இந்த ஒற்றற்படையோட பேர் என்ன? கொஸ்டின் என்னன்னா, அலாவுதீன் இந்த ஒற்றற்படை 40 முறை வச்சுட்டு ஒற்றற்படை வச்சிருப்பாங்க. அது ஒவ்வொருத்தவங்க ஒரு பேர் வச்சிருப்பாங்க. அந்த அலாவுதீன் கில்ஜி அவரோட ஒற்றற்படைக்கு ஒரு பேர் ஒன்று வச்சிருப்பாரு. முன்கியான்னு சொல்லி அவர் ஒற்றற்படை நேம். ஒருத்தர் மட்டும் பேர் வச்சிருப்பார் ஒற்றற்படை நேம். ரெண்டாவது அவர் என்ன செஞ்சிருப்பாரு, குதிரைக்கு சூடு போடக்கூடிய முறை ஒன்று அறிமுகப்படுத்தியிருப்பாரு. அந்த முறையோட பேர் என்ன? பால்பன் எந்த வம்சத்தை சேர்ந்தவர்? அடிமை வம்சம் காமனா எல்லாருமே. இல்பாரி வம்சம். இரண்டாவது இல்பாரி வம்சம். முதல் இல்பாரி அதே மாதிரி அலாவுதீன் கில்ஜி காலத்துல இந்த அங்காடி சீர்திருத்தம்லாம் செஞ்சிருப்பாங்க. அது அதிகாரிகள் நியமனம் செய்யப்பட்டிருப்பாங்க அவங்க கண்காணிக்கிறதுக்கு. சஹானா இ மண்டி இன்னொன்னு தெரியல, 2 பதவி இருக்கும். ஒன்னு சஹானா இ மண்டி. திவானி ரியாசத்ன்றதும் சஹானி மண்டி திவானி ரியாசத். அடுத்து ஜலாலுதீன் கில்ஜி எந்த நாட்டை சேர்ந்தவர்? ஆப்கானிஸ்தான். ஈரானா? துருக்கி வம்சத்தை. அடிமை வம்சத்துல அதிக காலம் ஆட்சி செஞ்சவர் யாரு? அடிமை வம்சத்தில் அதிக காலம் ஆட்சி செய்தவங்க. அடிமை வம்சத்துல அதிக காலம் 4 பேர் இருக்காங்க. அந்த 4 பேர்ல யாரும் அதிக காலம் ஆட்சி செஞ்சிருக்காங்க? அந்த 4 பேர். பால்பன் தானே 41 வருஷம். இல்துமிஸ். ஆன்சர் இல்துமிஸ். அடுத்து குறைந்த ஆட்சி, அதாவது குறைந்த காலம் ஆட்சி செய்த இரண்டாவது வம்சம் சையது வம்சம். ஃபர்ஸ்ட் கில்ஜி, ரெண்டாவது சையது வம்சம், இரண்டாவதுன்னு கேட்டாங்கன்னா. அடுத்து நைபி முல்க் என்ற பட்டத்தை கொடுத்தவர் யார்?